தயவு செய்து நான் ஒண்ணு சொல்றேன், இந்த திமுக கூட்டணியில இருக்கிற அந்த கூட்டணி பயில்களை ஒண்டி நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா எல்லாமே பச்சோந்தி துரோகி பயில்கள். அதுல முதல்ல யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் பயங்கரமான ஆளு. இரும்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உண்டியவை கண்டுபிடிச்ச பயில்கள் கம்யூனிஸ்டுக்காரன். நாடுனால அவனுக்கு பிடிக்காது, தமிழ்நாடுனால. அவனுக்கு வேலையா ஒவ்வொரு கம்பெனியில போய் பெட்டி வாங்கிட்டு இருக்கிறவனையும் எடுத்து குடித்தவர் பண்ணி அவன் குழப்ப ஓட்டுறதுதான். ரெண்டாவது ஒரு மானமுள்ள சிங்கம் ஒருத்தர் இருக்காரு, வைகோ. வாரிசு அரசியல் கூடாதுன்னாரு. அதுக்கப்புறம் 2G ஊழல்ல தான் கலைஞர் டிவி ஆரம்பிக்கப்பட்டதுன்னாரு. மூணாவது, கலைஞர் அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது திமுக காரங்க தான் செருப்பால அடிச்சாங்க வைகோவை. அடிக்க சொன்னது ஸ்டாலின் தான்னாரு. இன்னைக்கு ஸ்டாலின் வாழ்கவா, அவர் ஆட்சி வாழ்கவா கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி மானங்கட்ட பயில்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு இருக்கீங்க. அதாவது பதவிக்காகவும் பணத்துக்காகவும் எதையும் தீர்மானங்கள்லாம் பச்சையாவே சொல்றேன். நீங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல, அவன் கட்சிக்காரன் கோவப்பட்டாலும் நான் கவலைப்படல. அதை பத்தி தான் நான் அப்படிதான் பேசுவேன். இந்த மாதிரி ஆளுங்களை நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி உயரும் அதை முதல்ல சிந்திங்க. இன்னைக்கே சைக்கிள்ல போறவன் சைக்கிள்ல போயிட்டு தான் இருக்கேன், டிவி சுட்டில போறவன் டிவி சுட்டிலாம் போயிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணுமே சைக்கிள்ல போயிட்டு இருந்த வார்டு கவுன்சிலர் நீ கண்டதா கிளாசிக் கார்ல போயிட்டு இருக்கான். இன்னைக்கு நீட்டை இவங்க தமிழ்நாட்டில் எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் ஒண்ணுதான். இந்தியாவிலே மெடிக்கல் காலேஜஸ் அதிகமா இருக்கிற மாநிலம் நம்ம தமிழ்நாடு. அதுல 175% பிரைவேட் காலேஜ் அவன் கோட்டான்னு வச்சுட்டு 25 சீட் தான் கவர்மெண்ட் கோட்டா ஒதுக்குவான். இன்னைக்கு நீட் வந்ததுனால 75% ஆஃப் மார்க் அடிப்படையில தான் போடணும். 25% தான் அவன் மெடிக்கல் அவன் வச்சுட்டு சம்பாதிக்க முடியும். கவர்மெண்டோட அகாமடேஷன் 3000 சீட்டு, அதுல 300 சீட் அரசியல்வாதிகள் கோட்டா உண்டு. இன்னைக்கு அந்த கோட்டாலாம் அவங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு சம்பாதிக்க வழி இல்லாம தான் இவங்க நீட்டை எதிர்த்து திரியிறாங்க. இன்னைக்கு டிஎம்கேவும் காங்கிரஸும் சேர்ந்து சொல்லுது, நாங்க நீட்டை எதிர்க்கிறோம், போராடுறோம், நீட்டை சட்டப்படி கேன்சல் செய்வோம்னு. அதுக்கு வேணும்னு சொல்லி ஆஜரான வக்கீல் யாரு? த கிரேட் கிரிமினல் லாயர் நளினி சிதம்பரம். முதல்ல அவங்கள போய் கேட்கணும், ஏன் நீட்டு வேணும்ட்டு ஆஜரானேன்ட்டு. இத போடுங்க.